ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிமுது சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத இந்த உலகத்தில் நமக்காக வாழ்கிற ஒரே ஜீவன் அது யாருன்னா அம்மா மட்டும்தான். நான் அம்மா பற்றி நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கவிதைகள் படிச்சிருக்கேன், கதைகள் படிச்சிருக்கேன். நான் படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, என் அம்மா. அடிப்பவள் அவள்தான், உணவை தட்டில் வைத்து மிரட்டுபவளும் அவள்தான், உறங்கும்போது அணைப்பவளும் அவள்தான், ஆளான போது முத்தமிடுபவளும் அவள்தான், துன்பம் எனும்போது துணையாக இருப்பவளும் அவள்தான், வெற்றி எனும்போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவள்தான், வளர்ந்த போதும் குழந்தை என நம்மை நினைப்பவளும் அவள்தான், வாழும் வரை நம்மை நெஞ்சில் சுமப்பவளும் அவள்தான். அம்மா. அவள் மனமோ ஒரு குழந்தை போல, அவள் குணமோ ஒரு மலர் போல. அவளுக்கென்று ஆசைகள் ஏதும் கிடையாது, அவளுக்கென்று கனவுகள் ஒன்றும் இருக்காது. எளிமையாய் இருப்பாள், ஏழ்மையாய் வாழ்வாள், ஓடிக்கொண்டே இருப்பாள், உழைத்து கொண்டே இருப்பாள். தனக்கென்று நேரம் ஒதுக்காதவள், தனக்கென்று எந்த பொருளையும் வாங்காதவள், அழகிய தேவதை அவள், அழகான மனம் படைத்தவள். உலகை ஏற்கும் உன்னதம் அம்மா. பிறப்பு வரை கருவிலும் இறப்பு வரை கண்ணிலும் காப்பவள் அம்மா. அன்பு என்றாலே அம்மா, அர்ப்பணிப்பே அம்மா. வழி வந்தாலும் அம்மா, வழிகாட்டியும் அம்மா. முதல் முத்தம் தந்தவள் அம்மா, வாழ்க்கை மொத்தமும் தந்தவள் அம்மா. வெறுப்பற்றவள் அம்மா, தனக்கென்று விருப்பமற்றவளும் அம்மா. பாரம் தெரியாதவள் அம்மா, வயதாகி போனதால் நமக்கு பாரமாய் போனாளா அம்மா. இந்த வரிக்கு கண்டிப்பாக நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் அவங்களோட கஷ்டம் பார்க்காம நம்மளை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வயசான பிறகு அவங்கள நம்ம பார்க்காம இருக்கலாமா? ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறத விட நம்ம கூட இல்லாதப்ப தான் அவங்களோட அருமை புரியும். அதனால் நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. யாரையும் பாரமாக நினைக்காதீங்க, பாசமாக நினைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.